கௌசி சொல்றத கேளு, போகாத ப்ளீஸ் போகாத. அப்படி உள்ளவங்க கிட்ட நீ போகவே கூடாது கௌசி. ஆ, சொல்ல சொல்ல போயிட்டே இருக்குது பத்தியா இவ. என்ன தாண்டா பிரச்சனை? ஏன்டா அப்படி போறா? என்கிட்ட கேட்டா என்ன சொல்றதுனே தெரியல. மா, நாளைக்கு அலமேலத்தை சொன்னுச்சுல, அந்த டாக்டரை பார்க்கலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் அவள்கிட்ட. பணம் தேவைப்படுது. புதுசாக போனால் ஃபுல் செக்கப் பண்ணுவாங்க, 5000 தேவைப்படும். அதான் பேசிகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டுகிட்ட நான் கேட்டிருக்கேன், அவன் தரேன்னு சொல்லியிருக்கேன். உடனே இவன் என்ன பண்ணிட்டா, அங்கங்கே நீ கடன் வாங்கி மாதம் சம்பளம் வர்றது எப்படி கட்டிட்டு போனால் என்ன பண்ணுறது, வீட்டில் என்ன பண்ண முடியுது, ஒன்றுமே பண்ண முடியலல்ல. எங்கள் அம்மா கிட்ட கேட்டு பார்க்குறேன், அவங்க கிட்ட இல்லாத காசா, இது நாள் வரைக்கும் என்னை கேட்க விடலை, இனிமேலும் நான் கேட்காம இருக்க போகிறதில்ல, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்னான். வேணாடின்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டாமா. திடீர்னு ஃபோன் போட்டா அவங்க அம்மாவுக்கு. ஐய, நீ இத்தனை நாளா கேட்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்த. போனை போட்டு கேட்டாளா? ஆமாம், ஃபோனை போட்டு கேட்டா. என்ன சொன்னாக? என்ன சொன்னாக? சொன்னாங்க தான். ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு, உனக்கு அந்த அவன் தான் வேணும்னு போனி இல்லை, நான் எவ்வளோ சொன்னேன் வந்துடுடின்னு கேட்டியா? என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ மட்டும் எதுக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி காசு கேட்குற? அதெல்லாம் நாங்களாம் கொடுக்க முடியாது, நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்னம்மா இதெல்லாம்? நான் பண்ண திரும்பி என்னம்மா இதெல்லாம் ஒரு தாயா? எனக்கே புரியலம்மா. எப்படிம்மா அம்மா ஜென்மங்க இருப்பாங்க? ஆ, பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, நம்ம எவ்வளோ செலவாக இருந்தாலும் நம்ம பொண்ணு இப்படி இருக்காளே, அவளுக்கு ஒரு குழந்தைய பார்க்கணும், இப்படி கஷ்டப்படுறாளே, என்ன பண்ணும் நாங்க அப்படின்னு யோசிக்கவே இல்லைம்மா. விட்றா, வீடு இருக்கிறவங்கெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா பெத்த தாய்க்கே இப்படி கொடுக்காம இருக்காங்களே, அதுதான் எனக்கு நம்பவே முடியல. இப்படிதான் பெத்த தாய் பிள்ளைக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலடா. ம் நம்ம உமாவும் சுபாவும் தான் இருக்கிறா. சுபாக்கு காசு இல்லாம தான் அடுத்த ட்ரீட்மெண்ட் நம்மளால பார்க்க முடியல. என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் அவளுக்கு போட்டு செலவு பண்ணி ஓரளவு காப்பாத்திட்டோம். இனிமே அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலான்னு தான் முடியல நம்மளால. அது மாதிரி என் பிள்ளைக்கு இன்னும் என்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா வித்துட்டாவது என் பிள்ளைய சரி பண்ணி விடுவோமேன்னு தோணுது. ஆனா பிள்ளைக்கு குழந்தை இல்லை, எவ்வளோ பெரிய விஷயம். கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல. என்னதான் பெத்த தாயா இருப்பாளோ தெரியல. இப்போ அதுக்கு இவ எங்கடா போறா? அதான் தர முடியாதுன்னு சொல்லியாச்சுல்ல, எதுக்கு தான் போறா இப்போ? நானும் சொல்லிட்டேம்மா. எப்படி சொல்லலாம், எப்படி கேட்கலாம்? நான் போகிறேன் நேரம் எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல? ஷோ கடவுளே, இவ்வளோ நாளாக நீ கேட்காம தானடா வச்சிருந்த, எதுவும் கேட்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் எதுக்குடா இவ போறா? சொல்லி தான் வச்சுருந்தேன். இன்னைக்கு அவளுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, ஃபோன் பண்ணி அவங்க அம்மா அப்படி சொன்னோன்னு அவளால் தாங்கிக்கிறவே முடியல. பெற்றது ஒரு பொண்ணு, என் ஒரு பொண்ணுக்கு தான் என் ஒரு பொண்ணுக்கு தான்னு சொன்னாங்க. லாஸ்ட்டில் எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு உதவி கூட இல்லாமல் இவங்கள என்ன பெத்த அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோவம் அவளுக்கு. உடனே கிளம்பி போயிட்டா. நான் போகவாமா? வேணாண்டா, ஏற்கனவே உன் மேலே கோவப்பட்டுட்டு தான் அவன் தான் வேணும்னு போனல்லன்னு சொல்கிறா அவன் அம்மா. நீ போகாத, ஏதாவது ஒன்று பிடிச்சி பேசுவாங்க. தேவையா நீ அந்த இடத்துல கஷ்டப்படணும்னு? வேணாண்டா. பாவம்மா, அவளை போய் நான் கூட்டிட்டு வரணும்ல. போட்டும், எங்கே போயிருக்கா? அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்கா. நீ ஃபோன் பண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பிரச்சனை ஏதுன்னு. போனவ இருக்கலாம் மாட்டா கண்டிப்பா, உடனே கிளம்பி தான் வந்துருவா. சாப்பிட்டாது போகலாம்ல இவ, சாப்பிடாம எப்படியா விடுவ? எங்கே போய் சாப்பிட போறா? போ போய் அங்கே கோவத்தில் அங்கேயே சாப்பிட்றாளே என்னமோ. ஆஹா, அங்கெல்லாம் அவள் சாப்பிடவே மாட்டா பார்த்துக்க. சரியான கோவத்தில் போகிறான். என்னாலே கஷ்டமா இருக்கு. இதுக்காக தான், இந்த காரணத்துக்காக தான் நீ கேட்காத நீ கேட்காதன்னு நான் சொல்லி வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனால் அதையும் மீறி லூஸ் மாதிரி கேட்டுட்டா. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. கேட்காத கௌசி, நான் எவ்வளவோ சொன்னேம்மா. இல்லை நான் கேட்பேன் கேட்பேன் அப்படின்னு ஃபோன் போட்டா. ஃபோன் போட்டதுக்கு அவங்க அம்மா நல்லா பேசிடுச்சு. அவளால் கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நீங்களும் போகாத ஆஸ்பத்திரி இல்லை, அவங்க அந்த ஆஸ்பத்திரி சொன்னாங்க இந்த ஆஸ்பத்திரி சொன்னாங்க, அந்த நாட்டு மருந்து இந்த நாட்டு மருந்துன்னு போகாத இடமே கிடையாது. நீங்களும் எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்தும் போயிட்டிய.
பணம் பூரா செலவும் பண்ணிட்டு கிடக்க. ஆனால் ஒன்றுமே ஆனப்பாடு இல்லையேடா. இருமா, கடவுள் ஏதோ சோதனை பண்ணுறாரு. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். சரிம்மா, நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன். நான் பார்த்துக்கிறேன் கௌசியை. நீ எதுவும் நினைக்காத. சரிப்பா, நானும் காட்டுக்கு போகணும் பாரு. மாமா, இன்னும் கொஞ்சம் குழம்பு கொண்டுட்டு வரவா? இல்லைம்மா, குழம்புலாம் வேண்டாம். நான் இதை கிரேவியை தொட்டு தொட்டு சாப்பிட்டுறேன். நல்லா இருக்கு. ராத்திரி வச்சது இப்போதான் நல்லா இருக்கு. ஆமாம் மாமா, பழசு ஆக ஆக தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதான் சொல்கிறேன். பழசு ஆன உடனே தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வச்சப்போ கூட இந்த டேஸ்ட் இல்லைம்மா. தோசைக்கு அதுக்கு அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்குது. எங்கே போயிட்டா உன் மாமியாரி? ஏம்மா, எங்கிட்டு போயிட்டா? எங்க மாமா போயிருப்பாங்க, சொல்லுங்க. காலையில் என்ன 8 மணிக்கெல்லாமா கிளம்பிடுறா உன்னை பேச? அட கடவுளே, வீடு விளங்குமா? சொல்லு. அடுத்த வீட்டில் போய் காலையிலே உட்காந்துருந்தா? அதை பற்றிலாம் உங்களுக்கு என்ன மாமா கவலை, சொல்லுங்க. அவங்க விடிஞ்சோடனே போன ஆள். வீட்டில் ஒரு வேலையை நகர்த்துறது கிடையாது. அதெல்லாம் பல நாள் ஆச்சு மாமா. என்னைக்கு நான் வந்தனோ அன்னையோட சரி. வீட்டில் இங்கிட்டு இருக்கிறத இங்கிட்ட எடுத்து போடுறதே இல்லை. பரவாயில்ல, நீ விட்டது தான் தப்பு. நீ இதை பாரு, நீ இதை பாரு, நீ சொல்லியிருக்கணும். எங்க மாமா, ஆளுக்கு முன்னாடி எனக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க, நான் எங்கிட்ட சொல்ல. அதை பண்ணதுதாம்மா நீ தப்பு பண்ணிட்ட. சே, சரி விடு விடு. கரெக்டு, என்னைக்காவது போடுற போட்டில் அடுத்து திருந்தணும் இவ. பா, எங்க உன் பொண்டாட்டி? இடி கௌசி, எப்படி இருக்க? சொல்லல வரேன்ன. நீ வரேன் தெரிஞ்சா இதே உங்க அம்மா இந்நேரம் அதை வைக்கணும் இதை வைக்கணும், என் மக வர அப்படி இப்படிங்கோ. அதானேம்மா, வரையில எங்க உன் பொண்டாட்டின்னு வர? உங்க அம்மா கறி நேரத்தில் எங்க இருப்பா சொல்லு. யார் வீட்டில் ஊர்கதை பேசிட்டு உட்காந்துருக்காளோ? எங்க உன் பொண்டாட்டின்னு என்கிட்ட கேட்க. நானே பார்க்கல காலில இருந்து. நீ வேற. என்னாச்சுடி கோவமா இருக்க? எந்த பசடி அம்மா பிடிச்சி வந்த எந்த வேகத்துல? ஆத்தி என்ன பாஸ்டடி? கௌசி, என்னம்மா? ஏண்டி, என்கிட்ட போன் போட்டு அரை மணி நேரம் கூட இல்ல, வீட்டில் வந்து நிற்கிற. தயவு செஞ்சு நீ பேசாத. பா, எனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? என்னம்மா, உனக்கு தெரியாதா? என்கிட்ட கேட்குற. என்ன ஒரு 2 வருஷம் இருக்குமா? 2 வருஷமா? 3 வருஷம் ஆச்சு. அப்பா, என்னை பத்தின கவலை உங்களுக்கு இருக்கா? இருக்காதா பின்ன? சொல்லு. என் பொண்ணை அப்படி உள்ள இடத்துல கட்டணும், இப்படி உள்ள இடத்துல கட்டணும்னு கனவு கண்டு வச்சிருந்தேன். லாஸ்ட்ல ஒண்ணுமே இல்லாத இடத்துல போய் இருக்க. சொல்லு, நான் அதை எதை விட நான் என்னத்த சொல்றது? எனக்கு கஷ்டம் இல்லைன்னு. உன்னை பத்தின கஷ்டம் இருக்கதாமா செய்யுது, இல்லாமல்லாம் கிடையாது. கவலை என்ன படுறீங்களாப்பா? சரி, அதை விட என்னை பத்தி வேற கவலை எதுவும் உங்களுக்கு இருக்கா? ஏன் அன்பு, நீ எதுவும் நினைச்சு பாப்பியா? என்னடி சொல்ல வர? மாமா சொல்ற மாதிரி தான். மாமா சொல்ற மாதிரி உனக்கு அந்த மாதிரி இருந்திருந்தா என்னை பத்தி உனக்கு யோசனை வரும். உனக்கு அது மாதிரி இல்லை இல்லை, கடவுள் சீக்கிரம் உனக்கு கொடுத்துருச்சு. அதனால உனக்கு அதை பத்தின கவலை கிடையாது. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. கௌசி, குழந்தைய பத்தி பேசுறியா? அட, இவ என்ன சொல்றான்னு இன்னும் புரியலையாக்கும் உங்களுக்கு. அவளுக்கு பிள்ளை இல்லைல்ல, அதை தான் சொல்லிட்டு இருக்கு. ஓ ஏம்மா, அதை பத்தி பேசுறியா? அதை பத்தியும் இருக்குதாம்மா. அதுதான் காரணம்னு உன்கிட்ட ஓப்பனா நான் சொல்ல முடியுமா? கவலைப்பட மாட்டேன். ஏன்பா? ஏப்பா, ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னா 4 நாள் கழிச்சு வாங்க, 10 நாள் கழிச்சு வாங்கன்றாங்க. ஒவ்வொரு டைம் போகிறப்பவும் 5000, 3000, 7000 இப்படி செலவாகுது. நாங்கள் சம்பாதிக்கிறத வச்சு எங்களுக்கு வட்டி கட்ட, குடும்ப செலவு, என் நாத்தனாருக்கு செலவு, இது பண்ணவே சரியாக இருக்குது. எங்கிட்டுப்பா கொஞ்சமாவது யாராவது நினச்சி பார்த்தீங்களாப்பா? என்ன பணம் கொடுப்போம், அவளை அங்கே கூட்டி போவோம், இங்கே கூட்டி போவோம், அந்த ஹாஸ்பிட்டல் எப்போவாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு சொல்லுங்கப்பா. இவன் என்கிட்ட ஃபோன் போட்டு பணம் கேட்டா, நான் கொடுக்க முடியாதுன்னு. அதுக்கு தான் வார அந்த வருத்து. எப்பம்மா ஃபோன் போட்ட? இப்போதான். உங்களுக்கு தெரியாதா? தெரியாதேம்மா, நீ எனக்கு கேட்க வேண்டியதானே? எப்பவுமே நானே கேட்டாலும் நீ முடியாது வேணாப்பாம்ப. இவளுக்கு ஏன் ஃபோன் போட்ட? இல்லைப்பா, சரி அம்மாட்ட இப்போ நேரடியாக உங்ககிட்ட ஏன் கேட்கலான்ட்டு தான் நான் கால் பண்ணேன். உனக்கு ஏண்டி தரணும்? உன் புருஷன் தான் வேணும்னு சொல்லி அவன் தானே கட்டிக்கிட்டு போயிட்ட. நீயே பார்த்துக்கோ, அவன் செலவு பண்ணட்டும், நான் ஏண்டி பண்ணணும்னா? என்னப்பா இதெல்லாம்? ஏன் நீங்கள் பண்ணக்கூடாதா? எனக்காக பார்க்கக்கூடாதா? இந்த திமிர் பிடிச்சவள்கிட்ட நீ ஏன் கேட்குறா? ஏமா, உனக்கு என்ன வேணும்னாலும் அப்பாவுக்கு ஃபோன் போட்ட வேண்டியதானே? எவ்வளோ பணம் வேணும் சொல்லு, ஜிபேயில் போட்டு விட்றேன். வேணாப்பா, இதுக்கப்புறமும் நான் இங்கே பணம் வாங்கினேன்னா என் புருஷன் எனக்கு ஒன்றே போடுவான்.
நான் இங்கே வந்ததுக்கே வரக்கூடாது போகக்கூடாதுன்னு அவ்வளோ திட்டு அவ்வளோ சண்டை. அதையும் மீறி நான் வந்தேன். இதுக்கு மேலே உங்ககிட்ட பணம் வாங்கினேன்னு வைங்களே, என்னை அடித்து கொண்டுருவான். இதை சொல்லிட்டு போகலான் தாப்பா வந்தேன். இனிமே நான் வரவே மாட்டேன் இந்த பக்கமே. ஒரு பிள்ளைக்கு குழந்தைலன்னு அந்த கஷ்டமும் இல்லை, அந்த கவலையும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இப்போ நான் வந்து கேட்கும்போது கூட அதை பற்றி யாருமே சொல்லலைல்ல. அம்மா, ஞாபகம் இல்லாம இல்ல, நேரடியா உன்கிட்ட நான் சொல்ல முடியுமா? உனக்கு பணம் வேணும்னா அப்பாட்ட கேளு, நான் அப்பா தரேன். அவள்கிட்ட ஏன் நீ கேக்குற? அம்மா தான் முக்கியம், அம்மா தான் எல்லாமே. உங்கள் மேலே கூட எனக்கு பாசம் இல்லாதுப்பா. அம்மா 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 அம்மான் இருப்பேன். இப்படி இருக்காங்களேப்பா. நான் சொன்னதில் என்னடி தப்பு இருக்கு? சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? பாவியா பார்த்தேன். காசு கடவுள் கொடுக்கையில கொடுக்கட்டும். எதுக்கு செலவழிக்கிற ஆஸ்பத்திரின்னு? ஹாஸ்பிட்டலில் போய் பாரு. என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க கஷ்டப்பட்டுட்டு எத்தனை வருஷமாக எந்த ஹாஸ்பிட்டல் யார் என்ன சொல்கிறாங்களோ ஓடுறது ஒடியாடுறதோ போய் பாரு. உனக்கு என்ன தெரியும்? பெத்த அம்மாக்க பிள்ளைங்களை எப்படி ஆஸ்பத்திரியாக கூட்டிகிட்டு அலையுதுங்க, கோயிலாக கூட்டிகிட்டு அலையிறாங்கன்னு போய் பாரு வெளியில். உனக்கு எந்த கவலையில் நேரத்துக்கு தின்னம்மா, அங்கே கதை பேசணுமா, ஊர் கதை, எவ வீட்டில் என்னன்னு, அதான் உனக்கு முக்கியம். என்னை பற்றின கவலை இருந்தால் தானே நீ அதை பற்றி யோசிப்ப. சரி, நான் பேசி எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. அப்பா நான் வரேன்ப்பா. கௌசி சாப்பிடுடி, இருடி, போகலாம் 4 நாளைக்கு இருடி. ஏனாண்டி, நான் இனிமேல் இந்த பக்கமே வரமா. போனா போகட்டும், விடுங்க. என்ன கோபம் வருதும்மா? தூமுறு பிடிச்சா. ஏய், என்ன பொண்ணு காசு கேட்டுச்சுன்னா சரி தாரமா 1000 கொடுக்கணும்டி. இது வரைக்கும் அவங்க வீட்டுக்காரம்ம கிட்ட கேட்க விட்டுருக்காரா? உனக்கே தெரியும் உள்ளடி. என்ன புதுசா கேட்க சொல்றான்? தர முடியாது, போங்க. நீங்களும் தரக்கூடாது. அதான் தரவே வேணாம்னு சொல்லிட்டு போகுதே. உன்னால திருத்தவே முடியாது. அந்த நாள் என்னையே தான் திட்டு வாங்க வச்சுட்டு போறாப்பா. இவளுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல.